ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீகுருபவனபுராதீசாய ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக. ஸ்ரீ மேல்பத்தூர் நாராயண பட்டதிரே கிருதிஷு ஸ்ரீமன்னாராயணீயே பஞ்சநவதிதமம் தசகம். ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. கைவல்ய சித்தி பிரகார வர்ணனம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. ஆதோ ஹைரண்யகர்பீம் தனும விகல ஜீவாத்மிகாமாஸ்திதஸ்த்வம் ஜீவத்வம் பிராப்யமாயா குணகணகசிதோ வர்தசே விஸ்வயோனிம் தத்ரோத்வ்ருத்தேன சத்வேன து குணயுகலம் பக்திபாவம் கதேன சித்வா சத்வம் சகித்வா புனரனுபகிதோ வர்திதாஹி த்வமேவ. நாராயண 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 ஹரே. நாராயணீயத்தின் நாயகனே ரக்ஷமாம். நாராயணீயத்தின் நாயகனே ரக்ஷமாம். 95வது தசகம் தியான யோகம். அதுக்கு இப்போ மீனிங் பார்க்கலாம். உலகின் தோற்றத்திற்கு காரணமாய் விளங்கும் குருவாயூரப்பா மகா பிரளயத்திற்கு பிறகு புதியதாக உலகத்தை படைக்க நினைத்த பொழுது அனைத்து ஜீவன்களும் சூக்ஷ்ம ரூபமாக இருக்கும் சமஷ்டி உருவான ஹிரண்ய கர்ப்பருடைய திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு விளங்கினீர்கள். அதாவது பிரம்மாவின் திருவுருவோடு தோன்றினீர்கள். அதன் பின் சூக்ஷ்ம சரீரமான யஷ்டி ரூபத்தை மேற்கொண்டு ஜீவனாக ஆகி மாயையின் குணங்களான மகத் அகங்காரம் பஞ்சபூதங்கள் புலன்கள் பஞ்ச பிராணன்கள் ஆகியவைகளோடு சேர்ந்து விளங்குகிறீர்கள். அவ்வுருவில் அடங்கிய ஜீவனான நான் ஓங்கி வளர்ந்த பக்தி யோகத்தினால் ராஜசம் தாமசம் ஆகிய இரு குணங்களையும் விலக்கி சத்வகுணத்தை பெற்று அதன் பின் அந்த சத்வகுணத்தையும் கடந்து காரிய காரணங்களான குணங்களால் மறைக்கப்படாமல் நிர்குண ரூபியான தாங்களாகவே பரிபூரணனாகவே விளங்குவேனாக. செகண்ட் ஸ்லோகா. சத்வோன்மேஷாத் கதாசித் கலு விஷய ரசே தோஷபோதே விபூமன் பூயோப்யேஷு பிரவருத்தி சதமசி ரஜசி ப்ரோத்ததே துர்நிவாரா சித்தம் தாவத் குணாச்ச கிரதிதமிகமிதஸ்தானி சர்வாணி ரோத்தும் துர்யேத்வய்யேக பக்திஹி சரணமிதி பவான் ஹம்சரூபி ன்யகாதீத். எல்லையற்று எங்கும் நிறைந்து விளங்குபவரை ஏதோ ஒரு சமயம் சத்வகுணம் மேலோங்கி இருக்கும்போது நுகர் பொருட்கள் குறையுடையன, விஷயானுபவங்கள் தோஷமுடையன என்பது அறிந்திருந்த போதிலும் மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தினால் தாமச ரஜோ குணங்கள் மேலோங்கி உலகியலில் விஷய சுகங்களில் ஈடுபாடு தடுக்க முடியாமல் போகிறது. ஏனெனில் சித்தம் அப்பொழுது குணங்களுடன் இணைந்து விடுகிறது.
ஆகவே மோட்சம் அடைவதற்கு அந்த குணங்களையும் மனதையும் தடுப்பதற்கு முக்குணங்களையும் 3 நிலைகளையும் கடந்த 4வதான தங்களிடத்தில் செலுத்துகின்ற பக்தி ஒன்றே துணையாக அமைகிறது என்று ஹம்ச உருவத்தில் தோன்றிய தாங்கள் ஜனகாதி முனிவர்களிடம் கூறினீர்கள். 3rd ஸ்லோகா. சந்தி ஸ்ரேயாம்சி பூயாம்ஸ்யபி ருச்சிபிதயா கர்மிணாம் நிர்மிதானி க்ஷுத்ரானந்தாச்ச சாந்தா பகுவிதகதய கிருஷ்ண தேவ்யோ பவேயுः தும் சாச்சக்யாத சக்யே நனுமகித மாம் ஸ்ரேயசாம் பக்திமேகாம் த்வத்பக்த்யானந்ததுல்ய கலு விஷயஜுஷாம் சம்மதக்கேன வா ஸ்யாத். ஸ்ரீகிருஷ்ணா, செயல் புரிபவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உயர் நலம் பெறுவதற்கான வழிமுறைகள் வியாசர், பதஞ்சலி முதலியவர்களால் பலபடியாக கூறப்பட்டுள்ளன. அவை நிறைவற்ற நிலையற்ற துன்பம் கலந்த மகிழ்ச்சியை சுகங்களை தருவனவாகவும் ஸ்வர்க்கம் முதலிய பயன்களை தருவனவாகவுமே உள்ளன. ஆனால் மேன்மை அளிக்கக்கூடிய பலவிதமான வழிகளிலும் போற்றத்தக்க அழிவற்ற சாதனம் பக்தி ஒன்றே என்று தங்கள் தோழரான உத்தவருக்கு கூறினீர்கள். உலகியல் இன்பத்தை நாடுபவர்களுக்கு பக்தியால் கிட்டும் பேரானந்த சுகத்திற்கு ஈடான இன்பம் எப்படி கிட்டும்? 4th ஸ்லோகா. த்வத்பக்த்யா துஷ்டபுத்தி சுகமிக சரதோ விச்யுதாசஸ்ய சாசாக சர்வாஸ்யோ சௌக்கியமய்ய சலில குஹரகஸ்யேவ தோயைக மய்யகா சோயம் கல்விந்திரலோகம் கமலஜபவனம் யோகசித்திச்ச ஹ்ருத்யா நாகாங்க்ஷத்யேததாஸ்தாம் ஸ்வயமனுபதிதே மோக்ஷசௌகேப்யநீககா. தங்களிடத்தில் கொண்ட பக்தியால் எவன் மனம் மகிழ்ச்சி கொண்டுள்ளதோ மேலும் ஆசை ஒழிந்துள்ளதோ அவன் இவ்வுலகில் எங்கும் சுகமாய் தெரிகிறான். குளிர்ந்த மடுவில் இருக்கும் நீர்வாழ்வனவற்றிற்கு எங்கும் நீர்மயமாகவே காணப்படுவது போல் அவனுக்கு திசைகள் அனைத்தும் சுகமயமாகவே காணப்படுகின்றன. அந்த பக்தன் இந்திரன் வாழும் ஸ்வர்க்கத்தையோ பிரம்மாவின் சத்தியலோகத்தையோ மனதை கவரும் யோக சித்திகளையோ விரும்புவதில்லை. இதுவெல்லாம் இருக்கட்டும், மோட்சமாகிற முக்தி பேறு தானாகவே எளிதில் கிடைப்பினும் அதிலும் ஆசை கொள்வதில்லை. 5th ஸ்லோகா. த்வத்பக்தோ பாத்யமானோபி ச விஷயரசைந்திரியா சாந்திஹேதோர் பக்த்யைவாக்ரம்யமானைஹி புனரபி கலு துர்பலைர்நாபிஜய்யகா சப்தார்ச்சிர் தீபிதார்ச்சிர்தகதி கில யதா பூரிதாரு பிரபஞ்சம் த்வத்பக்த்யோகே ததைவ பிரதகதி துரிதம் துர்மதக்வேந்திரியானாம்.